இந்த பர்சன் உங்களோட ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. நெறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து இந்த காதல மூடி வைக்கிறதோ, இந்த காதல வந்து ஆரம்பிக்காம இருக்கிறதோ முட்டாள்தனம் அப்படின்னு இந்த பர்சனுக்கு நல்லா தெரியும். ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, திங்கர். ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ல இருக்காங்க இந்த பர்சன். மேபி நீங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ். இந்த பர்சன் தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டம் டெக்ல இருக்கிறது வந்து டீப் நோயிங். சேஞ்ச் என்னென்ன மாற்றங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில கொண்டு வரணும், எப்படி வந்து உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறது அவங்களோட இப்ப எண்ணமா இருக்கு. ஸோ இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ். இப்போ அதை தான் யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு புது வாழ்க்கை உங்களோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு. லுக் டீப் வித்தின் யுவர் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபீல் மை லவ் சொல்லிட்டாங்களா? நீங்கள் வந்து அவங்கள எங்கேயும் தேட தேவையில்லை. உங்கள் இதயத்தில் தான் அவங்க இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீ எங்கேயுமே தேட தேவையில்லை. உனக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க இந்த கனெக்ஷனை திருட பார்க்குறாங்க. லைக் 11 தான். பட் விப்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள மாதிரி நடிச்சு, இல்லைனா வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சு, மேபி பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கலாம். இல்லைனா வந்து எக்ஸு இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு இந்த காதலை முறிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாருங்கள், புக் சயின்ஸ். இந்த பர்சன் வந்து அதனால தான் திங்கர். அவங்களுக்கு கிடைக்கிற சைன்ஸை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகே, ஆமாம், இல்லை இந்த மாதிரி நமக்கு ஒரு சைன் கிடைச்சதில்ல. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க நடிக்கிற நாடகமாக அவங்களுக்கு புரியுறது. ஸோ பிரபஞ்சம் இந்த பர்சனை கையை கட்டி போட்டு ஒரு போட்டுக்குள்ளே போட்டு உங்களை நோக்கி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபேமிலியாக இருக்கலாம். ஒரு பெரிய தடை இருக்குது. பட் தடை வந்து இட்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப தெளிவாக அவங்க இருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து நிலத்தில் போனால் தான் தடை, நான் வந்து தண்ணியில் போயிட்டு போகிறேன். தண்ணியில் போகிறதுக்கு பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே தான் சயின்ஸ். அவங்களுக்கு தே ஆர் கைடட். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இருக்க சயின்ஸ் எல்லாம், அவங்களுக்கு கிடைக்கிற சயின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே உனக்கு தடை வந்து நிலத்தில் போகிறதுக்கு தான் அப்படின்னா நிலத்தை யூஸ் பண்ணாத, தண்ணியில் போ அப்படின்னு அவங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிருக்கு. அது அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க உங்களோட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஆரம்பிக்க போகிற ஏன்னா படகும் பார்த்தீங்கன்னா கப்பல் படகு எதாக இருந்தாலும் புது பயணத்தை பற்றி தான் சொல்லுது. கடல் கடந்த பயணம். ஸோ நீங்கள் இருக்கிற கஷ்ட ஏரியாவை விட்டுட்டு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன்று தான் ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணவே தேவையில்லை. அந்த பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னை நீ இருக்க இடத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்கள் ஃபேமிலி நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபெமினன், ஹீ வில் கம், டோன்ட் வரி, ஹீ வில் கம். இது 2 கன்ஃபர்மேஷன். க்ளவர் பார்த்திங்க அப்படின்னா 6 ஆஃப் பென்டிகல்ஸ், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். நீங்கள் வந்து ஒரு புது உலகத்தை உங்களுக்காக உருவாக்கிட்டீங்க, அதில் வேலை பண்ணுங்கள். இந்த பர்சன் தான் உங்களுக்கு அதில் வந்து சொல்ல போகிறாங்க. லைக் ருப்பான்சல், அங்கே ருப்பான்சல், ஸ்னோ ஒயிட் எதாக இருந்தாலும் வந்து மேஸ்குலின் தான் வருவாங்க, ஃபெமினன் இல்லை. ஸோ உங்களுக்கு அதுதான் கைடன்ஸும் கூட. மைண்ட் யுவர் பிஸ்னஸ், மேஸ்குலின் ஆன் த வே. இதுதான் அவங்க இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு சொல்கிறாங்க. நீ எதுவுமே பண்ண தேவையில்லை.